hostage. I've been here for days. I know they'll be coming to find me. Ooh, being held by you. Baby, look what you've done to me. Baby, look what you've done now. Baby, I'll never leave if you keep holding me this way. Baby, look what you've done to me. Baby, you got me tied down. Baby, I'll never leave if you keep holding me this way. I know they'll be coming to find me soon, but my Stockholm syndrome is in your room. Yeah, I fell for you. Baby, look what you've done to me. Baby, look what you've done now. Baby, I'll never leave if you keep holding me this way. Baby, look what you've done to me. Baby, you got me tied down. Baby, I'll never leave if you keep holding me this way. All my life I've been on my own. I used to let you get me home. ஈசாக்கின் தெய்வமே இரக்கமாயிரும், யாக்கோபின் தெய்வமே இரக்கமாயிரும், எங்கள் நல்ல இயேசுவே இரக்கமாயிரும், ஆபிரகாமின் தெய்வமே இரக்கமாயிரும், ஈசாக்கின் தெய்வமே இரக்கமாயிரும், யாக்கோபின் தெய்வமே இரக்கமாயிரும், எங்கள் நல்ல இயேசுவே இரக்கமாயிரும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆபிரகாமின் தெய்வமே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தெய்வமே ஆசீர்வதியும், யாக்கோபின் தெய்வமே ஆசீர்வதியும், எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், அருள் நிறைந்த மரிய வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீ, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருளப் பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட
நாங்கள் இந்த வேளையிலே ஒரு கை உயர்த்தி 2 பிள்ளைகளை இந்த வேளையில் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு கை உயர்த்துவோம். வலதுகை. கானாவூல் திருமண நாட்களிலே அந்த குடும்பத்தில் எந்த குறையில்லாதபடிக்காக கடவுளோட பிரசன்னம் நிரம்பி இருந்தனாலே, தேவனுடைய வல்லமையுள்ள பரிந்து பேசல் இருந்ததினாலே, தூதரோட சமூகம் பாளையமாக இறங்கி வந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தது போல அந்த யூதர்கள் எல்லாம் கை உயர்த்தி அப்ரஹாம் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கூபின் தெய்வமே என்று ஆசீர்வதித்தது போல இந்த வேளை நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். கடவுளுடைய சித்தம் நிறைவேறிவிட்டது. கடவுளுக்கு விருப்பம் இல்லாதெல்லாம் விலகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. கடவுளுக்கு விருப்பமில்லாதெல்லாம் எடுத்து மாற்றுகிறது தெய்வம் என்று எருமையா 29 அதிகாரம் 11 வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோம். கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கற்பாறு கட்டப்பட்ட வீடு அது அசையாது. காற்று வந்தாலும் வெயில் வந்தாலும் அது கீழே விடாது. வார்த்தை மேல் கட்டுகிற வீடு ஒரு நாளும் ஆண்டவரை உடையாதபடிக்காக உம்முடைய பிரசனத்தாலே அற்புதமாக அந்த குடும்பத்தை அற்புதமாக வழி நடத்துகிற மேலான கிருபைக்கு இப்பொழுதே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2 3 நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது எங்கள் நடுவிலே உலாவுகிற பரிசுத்த ஆவியான தெய்வமே, எங்கள் நடுவிலே அந்த பிரசன்னமாக இருக்கிற தேவ அன்னையை தூதரோட சமூகத்தோடு சேர்ந்த இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். வேண்டுதலுக்கெல்லாம் நீ பதில் நன்றி ஆண்டவரை வறுமையிலிருந்து ஆண்டவரை உயர்விலே மாற்றுகிற தெய்வமே ஸ்துதிக்கிறோம் சுவாமி. வாலாக்கமல் தலையாக உயர்த்துகிற தெய்வமே ஸ்துதிக்கிறோம் சுவாமி. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்ன தெய்வமே உம்மை ஸ்துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம். நீ குடிக்கிற தண்ணீரை உணவையை ஆசீர்வதிப்பை, நோய்களை அகற்றி போடுவேன் என்று சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் இப்போ மனதிலே கொண்டு வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்த நன்றவரை சொல்லியிருக்கிறேன் சுவாமி. 5 அப்பத்தை 2 மீனையும் ஆண்டவரை அண்ணாந்து பார்த்து கைகளை உயர்த்தி பிதாவை நோக்கி நன்றி செலுத்துന്നത് போல இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக முழுமையாக எல்லா பலியையும் நீ ஒப்படைத்து விட்டீரே சுவாமி. தூயாவிட வல்லமை எங்களுக்கு தந்தீரே சுவாமி. தேவானையே தந்தீரே சுவாமி. நற்கரணை ஆண்டவரை எங்களுக்கு தந்தீரே சுவாமி. தூதருடைய சமூகத்தை எங்களுக்கு தந்தீரே சுவாமி. தூதரோடு சேர்ந்து உண்மை துதிக்கிறோமை, ஆராதிக்கிறோம். நாங்கள் தலை வணங்கி ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம் சுவாமி. எங்களுடைய நடுவில் உலாகிற பரிசுத்த ஆவியான தெய்வமே, இந்த குடும்பத்தை ஆண்டவரை ஏற்கனவே நீ அர்ச்சித்து ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இந்த இருவரும் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆண்டவரை சாட்சியாய் மாற வேண்டும் என்று திருவுள்ளம் நிறைவேறிவிட்டது சுவாமி. உங்களுக்கு கொடுக்கிற தானமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எல்லாம் சுவாமி இப்பொழுதே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகம் தோன்றுவதற்கு முன்னால் எங்களை தேர்ந்தெடுத்த தெய்வமே ஸ்துதிக்கிறோம். தாயின் தெருவிலேயே வைத்து எங்களை அர்ச்சித்து ஆசீர்வதித்த தெய்வமே ஸ்துதிக்கிறோம் சுவாமி. தலை வணங்கி உள்ள ஆசீர்வாதத்தை இரக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் சுவாமி. அந்த மகளை ஆண்ட குடும்பத்தை நீ ஆசீர்வதித்ததற்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில சுவாமி எல்லா வறுமையிலிருந்து உயர்த்துவதற்கு நன்றி செலுத்துகிறது. திருமணங்கள் வழியாக சுவாமி குடும்பத்தில் எல்லா குறைகளையும் எடுத்து மாற்றி இவங்களை அதை உயர்த்துவதற்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய வேண்டுதல் எல்லாம் ஒப்படைக்கிறோம் சுவாமி. எல்லாத்திற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமண நாட்கள் வழியாக திருமண நிகழ்ச்சிகள் வழியாக திருமண வாழ்க்கையெல்லாம் புரிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி திருமண வாழ்க்கையோட எல்லா விதமான தடைகளும் எடுத்து மாற்றி பிள்ளைகளை ஆண்டவரே தலைமுறைகள் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை இந்த வேளை இந்த வீட்டுக்கு அனுப்பி ஜெபிக்கிறோம். 127 சங்கீதம் நீ தலைமுறைகளை பார்ப்பேன் இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற சுவாமி. எங்களை பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை இரக்கத்தோடு ஆண்டவரே அப்பாவை போல அம்மாவை போல எங்களை மார்போடு சேர்த்து அரவணைக்கின்ற உங்கள் அன்புக்கு முன்னாடி எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. எங்களை ஜெபம் கேட்டு ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எங்கள் ஜெபம் கேட்டதற்கு நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்தும் எங்கள் ஜெபம் கேட்டு எங்கள் ஆசீர்வதித்த எங்கள் நல்ல பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்கள் சோதனை திருமண நாட்கள் குறைகள் எல்லாம் எடுத்து மாற்றுவது போல தேவனே 120 சீடர்கள் பலவீனமாக இருக்கிற போது நீ பரிந்துரை செய்து கடவுளுடைய சக்தி சீடர் மேலே ஊற்றப்பட்டது போல எங்களது பலன் எங்களுக்கு தேவை. அந்த சக்தி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. பரிசுத்தாவிட சக்தி வழியாக உலகத்தில் சோதனைகளை வெற்றி பெற கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்பீராக.
அது வழியாக எங்கள் குடும்பத்தில் ஞானத்தோடு வழி நடத்துவதற்குள்ள ஞானத்தை எங்களுக்கு தெரிவீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வருங்கால பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம் அறிவு ஆண்டதை கொடுத்து நீ வழி நடத்த வேண்டும் என்று தேவன் எங்களுக்காக விருந்து பேச வேண்டும் என்று எங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஒரு நிமிடம் கண் தரையில வணங்கி கடவுளுடைய பிளஸிங்காக கடவுள் பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. தூயாவியானுடைய தொடுதலுக்காக ஒரு நிமிடம் கடத்தலையை வணங்கி நன்றி செலுத்துவோம். என் ஜெபம் கேட்டதற்கு நன்றி. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டு ஒப்படைக்கிறோம். இந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் செவி சாய்ப்பதற்கு நன்றி. தெய்வ பயத்தை எங்களை தருவதற்கு நன்றி. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு நன்றி. எங்களுடைய குடும்பத்தில் தேவைகளை சந்தித்ததற்கு நன்றி. திருமண வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எங்களுடைய உணவின் தண்ணீர் ஆசீர்வாதத்துக்கு நன்றி. நோய்கள் இந்த திருமாய் விடுதலை தந்ததற்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு மயங்குற பார்வையால தள்ளாடும் மூச்சு, நீ தள்ள மிதக்குற. ஏடி என்ன எங்கடி அடிச்ச, ஏடி எட்டி கிடக்குற, ஏடி என்ன எங்கடி தொலைச்ச, ஏடி நானும் முழிக்கிற. ஏடி உன்னை பார்த்ததனால சோலி இப்போ முடிஞ்சது. ஏடி தன்னை மறந்ததால ஜோடி சேர்ந்து தெரியுது. நிமிடம் நழுவி தொலையுதே, நிலவு மடியில் தவழுதே. மழையில் மலர்கள் பொழியுதே, பிழையும் சரியில் முடியுதே. பக்கம் வந்து பழகடி, தானும் எல்லாம் அழகடி. கண்ணால் என்னை சிலைவடி, கல்லில் பூக்கும் மலர் கொடி. ஏடி என்ன எங்கடி அடிச்ச, ஏடி எட்டி கிடக்குற, ஏடி என்ன எங்கடி தொலைச்ச, ஏடி நானும் முழிக்கிற. ஏடி உன்னை பார்த்ததனால சோலி இப்போ முடிஞ்சது. ஏடி தன்னை மறந்ததால ஜோடி சேர்ந்து தெரியுதே. ജീവന്റെ ജീവനായവൻ യേശുനാഥനാണവൻ. രാജരാജനായി വാഴാൻ ഉദ്ധിതനായവൻ. യേശുവരുളും തിരുമൊഴികൾ ആത്മജീവൻ പകരുന്നു. യേശുവെന്നൊരു തിരുനാമം ആത്മനെ
നിറവായുണരുന്നു. ജീവന്റെ ജീവനായവൻ യേശുനാഥനാണവൻ. രാജരാജനായി വാഴാൻ ഉദ്ധിതനായവൻ. I used to believe we were burning on the edge of something beautiful, something beautiful. Selling a dream, smoking mirrors keep us waiting on a miracle, on a miracle. Say go through the darkest of days, having to heartbreak away. Never let you go, never let me down. உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சே. வானம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போச்சு. ஒசானா என் வாசல் தாண்டி போனாலே, ஒசானா வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்குநூறாகிறேன். அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன், சாவுக்கும் பக்கம் நின்றேன். ஏனென்றால் காதல் என்பேன். Everybody wanna know I feel like I really wanna be here with you. It's not enough to say that we are made for each other. It's love that is Hosanna true. Hosanna be there when you're calling out my name. Hosanna feeling like my whole life has changed. I never wanna be the same. It's time we rearrange. I take a step, you take a step, and me I'm calling out to you. Hello. 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 Yo, Hosanna.
வாழ்க்கை துவங்க இனிய நாள் வந்ததே 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 மன நாள் வந்ததே 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 இனிய நாள் வந்ததே 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 மன நாள் வந்ததே 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 இனிய நாள் வந்ததே கிருபை தயவு நிறைந்து வாழ செல்வங்கள் பெற்று செழிப்பாய் வாழ கிருபை தயவு நிறைந்து வாழ செல்வங்கள் பெற்று செழிப்பாய் வாழ வாழ்விலும் தாழ்விலும் இணைந்து வாழ நன்மைகள் பெற்று ஜெயமாய் வாழ ஜெயமாய் வாழ ஜெயமாய் வாழ வந்ததே வந்ததே மன நாள் வந்ததே 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 இனிய நாள் வந்ததே 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 மன நாள் வந்ததே 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 இனிய நாள் வந்ததே ஆவியின் கனிகள் நிறைந்து வாழ பரிசுத்த ஜீவியம் விடாமல் வாழ ஆவியின் கனிகள் நிறைந்து வாழ பரிசுத்த ஜீவியம் விடாமல் வாழ தேவ சித்தம் புரிந்து வாழ மங்களம் செழிக்க இன்றென்றும் வாழ வந்ததே வந்ததே மன நாள் வந்ததே 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 இனிய நாள் வந்ததே 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 மன நாள் வந்ததே 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 இனிய நாள் வந்ததே கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க இங்கு எந்த குறையும் இல்ல தலைக்கெல்லாம் இயேசு இருக்க இங்கு எந்த
தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருமணம் என்ற புனித அருளடையாள வழியாக ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குவதற்காக அஸ்வின் ஆனந்தும் ஜெபிஷாவும் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் இணைந்து உருவாக்குகிற இந்த திருக்குடும்பம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்புடைய குடும்பமாக அமைய வேண்டும். இவர்கள் மேற்கொள்கிற இல்லறம் நல்லமாக அமைந்திட இறைவன் அருள்வாழ்விக்க வேண்டும் என்று இந்த மணமக்களுக்காக இந்த திருப்பலியை கொடுத்து கொண்டாடுவோம். தூய மறைநீர்களை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம் குற்றக்குறைகளை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். எப்பாவுமே பாவமே பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்வியான புதுவழியாமையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மிடரை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராம். திருமண உடன்படிக்கையாக இணைக்கப்பட்டிருக்கும்படியாக அஸ்பின் ஆனந்தமின் சாயவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாய் இணைத்தருளும். இவ்வாறு அவர்கள் நமது அருளால் நலம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவார் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டார். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைந்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளோ என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் கொண்டிருப்பான். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது நன்றி 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 பாடுவேன். நன்மை
செய்திலிருந்து வாசகம். அலகு 10 6 முதல் 9 வரை பிள்ளைகளின் வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருக்கூட்டத்தின் முதலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர்களை தூய திருமொழிக்கு அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவிழாவின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முதலில் உங்களை வினவுகிறேன். அஸ்மினானந்த், ஜெபிஷா, நீங்கள் இருவரும் முழுமத சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கே வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்க்கை நதியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்ந்து பிடியுங்கள். இறைவன் திருமணம் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருப்பீரா? மது வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? ஜெபிஷா, இங்கே இருக்கிற அஸ்மினானந்தை கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருப்பீரா? மது வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசீர்வாதம் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இவர்களது அன்பின் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தையும் ஆசீர்வதித்து பொருத்தப்படுத்துவீராக. திருமாங்கல்யவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவியார் பேராலே அணிந்து கொள்கிறேன்.
ஆண்டவரே, திருமணத்தின் பொது ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்களும் கொடுக்கும் காணிக்கையை ஏற்கமை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் எங்களுடைய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மனோற்றுமையின் நீருகத்தான் அமைதியின் முறைவுறான விளக்கினால் நிறைவேற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, மது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் பயன்களை சொல்லும் பெரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒரு மறுபிறப்பினால் திருவை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புரிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து வந்து புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதற்கு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவிலிருந்து அருந்திய பின்னத்தை எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலனுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுவங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அவை என்னை ஒருவரிடம் எங்கள் திருத்தந்தையிலேயே எங்கள் ஆயர் ஆல்பர்ட் எல்லா திருநிலைகளாய் இறைவனோடும் அது திரு அவை அன்பில் நிலை பெறச் செய்துள்ளோம்.
உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர்களையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, தூய திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் இறை மகனேசு போதித்தவா, இம்மண்ணுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்றும் இம்மணமக்களது சாட்சிகளாய் விளங்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஆணுக்கு பெண்ணை இணைவழியாக துணையாக ஏற்படுத்தினேன். இவ்வாறு அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே ஒன்றாக இணைக்க திருமணம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தேன். இறைவா, கிறிஸ்துவம் திரு அவை ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாகவோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ நோக்கியிருளும். தூயாவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் ஜெபிஷாவில் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பதாக. திருமறை நூலில் போற்றப்பெறும் தூய மகளிரை இவர் என்றும் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் அஸ்ரிநாதன் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாராக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள்வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்று ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவை அன்பு செய்தது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். மடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பெயர் அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்தபின் புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். அழைக்கப்பட்ட நாம் பேரமைச்சோர் ஆண்டவரே, எழுந்தவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுலகம் உண்மை காண்பதை வாழ்ந்திருப்பதாக.
பாடுகளை உனக்கு அறிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாய் நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்து அன்பினால் ஒருவனப்பட்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றுமுள்ள தந்தையாகிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒரு மனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடியுள்ளவும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதல் பெற்று அனைவரோடும் உண்மையான அமைதியோடு வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்ற இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் நம்பிலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும். உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும். இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடிம்பாக்கி சூஷமே உம்மிலே தங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளாம் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ராஜாதி ராஜனேசுவின் அன்பு இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரேசுவின் ஆசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க காட்டிடுவோமே வாழியவே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ஆதவன் உதய நேரத்தில் வேதம் கையில் ஏந்தி ஆண்டவர் தூய பாதத்தில் எண்ணங்களை சிந்தி அன்பென்னும் இன்ப ஓடையில் ஒன்றாகவே நீந்தி வாழ்ந்திடுவீரே வெற்றியுடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். அன்பில் அவன் சேர்த்த இதை மனிதரை வெறுக்காதீர்கள். மன்னாதி மன்னருடன் 100 ஆண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க. எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா, எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. மனசெல்லாம்
மழையே நனைகிறேன் உயிரே என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாலும் உயிரே உயிரே என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே உயிரே இரவில் வந்தது சந்திரனா என் உயிரே வந்தது உன் முகம்தான் வெண்ணிலவோ வளர்ந்ததும் தேர்ந்திடுமோ உன் அழகோ தேர்ந்திடாத வெண்ணிலா பகலில் இருப்பது சூரியனா என் அழகே உன் இரு பார்வைகள் தான் உன் இமைகள் போற்றிடும் ஆயுதம் தான் என் உயிரே என்ன செய்கிறாய் மழையே மனம் உன்னாலே பூ பூக்குதே முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ மனதோரம் ஒரு காயம் உன எண்ணாத நாள் இல்லையே நானாக நானும் இல்லையே வழியெங்கும் பல பிம்பம் அது நான் சாயத்தோடில்லையே உன் போல யாரும் இல்லையே நீதானடி நீதானடி நீந்தாமல் நான் மூழ்கி போனேன் நீதானடி வானில் மதி நீ அல்ல நான் தானே தேர்ந்தேன் காணகம் அது காணாமல் போனவன் ஒரு பாவை கால் தடம் அதை தேடாமல் தேர்ந்தவன் காணாத பாரம் என் நெஞ்சிலே துணையில்லா நான் அன்றிலே நாளெல்லாம் போகும் ஆனாலும் நான் உயிரில்லாத உடலே முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன் கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் எல்லாமே கடவே
முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ நகராத கடிகாரம் அதுபோல் நானும் நின்றிருந்தேன் நீ எங்கு சென்றாய் கண்ணம்மா அழகான நரிதாரம் வெளிபார்வைக்கு பூசிக்கொண்டேன் புன்னகைக்க போதும் கண்ணம்மா நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசை ராகத்தில் செய்தேன் உன் புன்னகை பொன் மின்னலை நான் கோர்த்து ஆங்காங்கு நெய்தேன் நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும் இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம் நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் என் பாதம் நீ நான் போகும் தூரம் நீ அறி என் பாதம் நீ என் பூமி நீ என் ஆதி எண்ணம் நீ அறி என் பாதம் நீ நான் போகும் தூரம் நீ அறி என் பாதம் நீ என் பூமி நீ என் ஆதி எண்ணம் நீ அறி நீயும் நானும் வந்தே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் தாய்மொழி போலே நீ வாழ்வாய் என்னில் உன்னிகள் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில் மின்மினி பூவே உன் காதல் கண்ணில் புதிதாய் கண்டேனே என்னை உன்னில் மதமாய் உன்னை கண்ட பின்னும் மடியாய் வந்தாய் நான் தூங்கவே நீயும் நானும் வந்தே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன் உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன் உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன் உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன் சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே நாளும் வாழலாம் நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று
நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா கடலில் அலிபாயும் ஓர் மௌனராகம் நீதானே காற்று வெளியிட எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே நான் நாயகன் நானால் என் நாயகி நீதானே நான் ராவணன் நானால் என் ஈழமே நீதானே ஊனாலும் ஊ சொல்லு ஊனாலும் ஊ சொல்லு ஓகே கண்மணியே என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா எதிர்கால பல்லவியா இசை சேர்க்காத கவிதை வரியா குழல் யாசிக்கும் புயலா நிழல் நேசிக்கும் உயிரின் நிழலா காஷ்மீரில் பொன் பனியா ஐ விரலிலே அக்கினி கனியா கூர்த்தீட்டிய விழியா என்னில் மோதும் வெண்ணில ஒளியா இந்த வான் மேகம் யார் என்று என் மோகம் மேல் என்று வேகம் சொல்வாயா ஆராவும் பேரா வேறேதோ ஊரா உன்னாலே சூடா எந்தன் காஷ்மீரா என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா இது நான் கேட்ட காலங்கள் தானா இதிகாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா
என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா, என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. கடலில் அலிபாயும் ஓர் மௌனராகம் நீதானே, காற்று வெளியிட எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே. நான் நாயகன் நானால் என் நாயகி நீதானே, நான் ராவணன் நானால் என் ஈழமே நீதானே. ஊனாலும் ஊ சொல்லு, ஊனாலும் ஊ சொல்லு, ஓகே கண்மணியே. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா, என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா.